வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நடந்த குரூப் 1B 1C எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பரில் இருந்த கொஷின்ஸை நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிகிட்டே வரோம். அந்த வகையில் இந்த கொஷின் பாருங்கள். 3x² + 2xy - 8y² = 0 எனில் x + 2y மற்றும் 3x + y இவற்றின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு இருபடி சமன்பாடு. ஸோ முதல்ல இதை நம்ம சால்வ் பண்ணணும். இருபடி சமன்பாடு எப்படியெல்லாம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நம்ம ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 4 டைப் சொல்லியிருப்போம். அது புரிஞ்சுட்டா உங்களால் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும். நான் அதோட லிங்க்கையும் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிறோம். 3 8 24 மைனஸ் இருக்கிறதால -24. ஸோ 2 நம்பரை பெருக்குனா -24 வரணும். கூட்டணும் அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற 2 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 24 6 4 24ன்னு பிரிக்கலாம். கரெக்டாக? கீழே ப்ளஸ் இருக்கிறதால பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். அப்போ இது -4. அடுத்தது x² கீழே 3ன்னு இருக்கிறதால பையில் 2 இடத்துல என்ன போட்டுக்கிறோன்னா 3. இங்கே பாருங்கள், 1 3 3 ஈர் 3 6. கீழே இருந்து மேலே எழுதுகிறோம். அப்போ கீழே இருக்கிறது எக்ஸு, மேலே இருக்கிறது ஒய். ஸோ x + 2yன்னு எழுதுவோம். அப்போது கரெக்டாக x + 2y. ஸோ x = +2y அங்கே போயிடுச்சுன்னா -2y. அப்போ x/y = -2 பையில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ரேஷியோவில் சொல்லும்போது வேல்யூ நம்ம எதில் சொல்ல மாட்டோம்னா மைனஸில் சொல்ல மாட்டோம். இது மைனஸில் வர்றதால இது எக்ஸோட வேல்யூ, ஒய்யுடைய வேல்யூ கிடையாது. இங்கே வாங்க, இங்கே என்ன இருக்குது? கீழே 3x, மேலே -4y. ஏன் சார் பொதுவாக நம்ம காரணிப்படுத்தல் இருக்கும்போது எக்ஸ் மட்டும் தானே எடுப்போம், இங்கேயே மேலே நம்ம ஒய் எடுக்கிறோன்னா கொஷினில் x² கொடுத்துருக்காங்க, y² கொடுத்துருக்காங்க. அந்த ரீசனால் கீழே x², மேலே y²ன்னு எடுக்கிறோம். கீழே x, மேலே ஒய்ன்ட்டு. அப்போ பாருங்கள், 3x, இது -4y. அப்போ 3x -4y அந்த பக்கம் போகுதுன்னா +4y. கரெக்டாக? நமக்கு xy வேல்யூ தேவை. எக்ஸு பெருக்கில் இருக்கிற y இங்கே கொண்டு வந்தால் வகுத்தல். அதே மாதிரி இங்கே 4, இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா வகுத்தலில் 3. அப்போ x/y = 4/3ன்னு கிடைக்குது. என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 3 அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ 4, இதுதான் தெரியணும். எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 3. இங்கே ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கல இந்த இடத்துல அப்படின்னா நெகட்டிவில் கிடைக்கவே எடுக்கல. சரியா? ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ அப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு பாருங்கள். x + 2y, எக்ஸுக்கு 4 + 2y ஈர் 3 6, 4 6 10 ஈஸ்ட்டு. இங்கே பாருங்கள், 3x + y, எக்ஸுக்கு 4, அப்போ 3 12 ப்ளஸ் ஒய்க்கு 3, 12 + 3 15. ஸோ ஆன்சர் 10:15. கேன்சல் பண்ண முடியுமா? 2 10 3 15. ஸோ ஆன்சர் 2:3. ஆப்ஷன் டி. இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? ஸோ என்ன தெரிஞ்சிருக்கணும்? மெயினாக காரணிப்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இங்கேயே XYயோடைய வேல்யூ ப்ளஸ்லேயே வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்சரையும் கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்த்து அதுக்கும் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கணும். அப்போ வேறு ஆன்சர் வருதுன்னா ஆப்ஷனில் 2 ஆன்சரையுமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களாமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2:3. ஓகேவா? தேங்க்யூ.